அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லலன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே நடக்கல. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படி ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து சேது எப்படியும் ஒரு 120 டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பார். அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பார். எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் டீமில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள். இன்றைக்கி வந்து எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிட்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில். அண்ட் சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார். விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவாக இருக்குன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், ரீல் எடுத்துகிட்டு வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு. அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா, வேறு வழி இல்லை, அதனால் ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொன்னேனே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. பட் எனிவே இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான். ப்ரொடியூசருக்கு டைமு, பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு. அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க்
த ஃபேமிலி, என்னோடய பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் யாருமே பேசலை மஞ்சு வாரியரை பற்றி. அவங்க இல்லாததால் நம்ம யாரும் பேசவே இல்லை. அவங்களும் அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு 3 நாள் வரீங்களான்னு தான் கூப்பிட்டேன். ஓகேன்னாங்க. 3 சீன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். 3 சீன்னு சொன்னேன். இப்போ 2 பாட்டு இருக்குது அவங்களுக்கு படத்தில் ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம். இந்த த கமிட்மெண்ட் அகெயின் ஷீ பிரிங்ஸ் இன் அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப், அதுவும் ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த ரோல் உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது. ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா அது. அவர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது என்ன கம்பெனி அது? இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி, ஒரு கம்பெனி, இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அவர். எங்கள் படத்தில் இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு. அதை பற்றி சொல்கிறார் அவர். எனிவே ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீமில் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களே பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.